நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையா இருக்கிறது அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதுல, இந்த காலை நேரத்திலும் நம்ம எழுந்திருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கோம்னா அவருடைய கிருபை தாங்க காரணம். நேற்று வரை நம்ம கூட இருந்தவங்க இன்னைக்கு இந்த நேரத்தில் நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால நம்மளுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்படி ஜீவனையே கொடுத்திருக்கிற அவருக்கு நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு அவருக்கு தெரியாமல் இருக்குமா? அதனால உங்க வாழ்க்கையில தற்சமயம் வருகிற அந்த தோல்விகள், வேதனைகள், கவலைகள், கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் நீங்க பெருசா நினைக்காதீங்க. தேவன் கிட்ட கேளுங்க. தேவனே, உமது கிருபையினால என் வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணி கொடுங்க. நான் நன்மையை பார்க்கணும், நிறைவை பார்க்கணும், என் பலவீனங்கள் எல்லாம் மாறி பலன் உண்டாகணும், சுகம் உண்டாகணும். உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன காரியங்கள்லாம் தேவையோ தேவனுடைய கிருபை உங்களுக்கு நிறைவே அருளுகிறதா இருக்கிறது. நம்ம சிருஷ்டித்தவர் அவர் தான். நம்ம தாயின் கருளை உருவாகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்காக ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அப்படின்னா அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக நிச்சயமாகவே நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசுவாசிங்க. தேவன் கிருபை நம்மளோடு கூட இருந்து எல்லா நாளும் வழி நடத்தும். ஆமென்.